செய்யூர் வந்து அது எப்படி இருக்குன்னா, ரொம்ப பெரிய வெளிச்சம் ஒரு இடத்துல இருந்தா பக்கத்துல இருக்கிறவங்க மேல வெளிச்சம் விழவே விடாது. அது வந்து வழக்கம் இல்லைங்களா? அது மாதிரி சென்னை வந்து ஒரு பெரிய பெருநகரமா இருக்கிறதுனால எல்லா தொழிற்சாலையும் சென்னையை நோக்கி போயிடுது. என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் பிரகாஷ் ராஜ், நம்ம நடிகர் பிரகாஷ் ராஜ், நானும் பிரகாஷ் ராஜ் ரெண்டு பேரும் ஒன்னா வந்தோம்னா யாராவது என்ன பார்ப்பாங்களா? இல்லைன்னா சத்யராஜனும் அப்படிதான், நானும் அவரும் மேடையில பேசுவோம். எல்லாம் சத்யராஜனோட என் பேச்சுக்கு கை தட்டுவாங்க. ஆனா யார் மேடையில பேசணும்னு கேட்டா சத்யராஜ் பேசுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பக்கத்துல ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கும்போது அந்த வெளிச்சத்துக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு வெளிச்சமே விடாது. அதனால சென்னை ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுகிற போது செய்யூர் வந்து அப்படியே அதுக்கு நேர் எதிர்மாறா ஆடு மாடு விவசாயம் வேளாண்மை இன்னும் பனை ஓலை குடிசைகள் இருக்கிற ஊரு. நான் கடலூர் மாவட்டத்தில் கூட பனை ஓலை குடிசையை பார்த்துருக்கேன். நம்ம ஊர்ல பனை ஓலை குடிசையை பார்க்கிறேன். இப்ப கட்டாயமா மாண்புமிகு முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இங்க வேலை வாய்ப்பு வரக்கூடிய வகையில இந்த பகுதியில வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வரணும். கொண்டு வரப்பட்ட கல்லூரியை மிகப்பெரிய அளவுல யூஜி முடிச்சு பிஜி இருக்கிற மாதிரி ஒரு ஆய்வு நிறுவனமா மாத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்யணும். ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல இந்த பகுதியை கொண்டு வரணும். ஏராளமான விவசாய வேளாண் பொருட்கள் இங்க விளையுது. அது மாம்பழத்திலிருந்து தர்பூசணிலிருந்து காய்கறியிலிருந்து எல்லாம் விளையுது. இது எல்லாத்தையும் மதிப்பு கூட்டி மாம்பழத்தை வெறும் மாம்பழமா வித்தோம்னாக்கா கோயம்பேடு சந்தையில விலை போகாது, பல நேரத்தில் ஒண்ணுலாம் போயிடும். ஆனா அதே கூழாக்கி அதே பாட்டில் நினைச்சு அந்த ஃபேக்டரி கொடுக்கும்போது எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். எவ்வாறு மதிப்பு கூட்டுறது எப்படி, வேல்யூ அடிஷன் பண்றது எப்படி, இது எப்படி சந்தைப்படுத்துறது, மார்க்கெட்டிங் பண்றது எப்படி அப்படின்னு இந்த 10 நாளா எல்லாத்தையும் சுத்திக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே ஏன்னா முதல்வர் வந்து பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி மறைமலை நகரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் என்னை பத்தி அவ்வளவு சிறப்பா பேசிட்டு கூட்டம் முடிஞ்சிட்டு அந்த கூட்டத்தில் வாழ்த்து சொல்றதுக்காக கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதல்வர் சிவகுமார் இருந்தார். அவர்கிட்ட கூட்டு போய் என்னை பத்தி சொல்லிட்டே இருந்தாரு. என்ன வந்து இந்த மாதிரி வந்து கடந்த 5 ஆண்டு கால சட்டமன்றத்தில் ரொம்ப சிறப்பா செயல்பட்டாரு. என்ன பத்தி சொன்னாரு, நம்ம மாவட்ட செயலாளர் சுந்தர் வந்து 6வது முறை ஜெயிக்கிறார். அவரை எத்தனை வாட்டி ஜெயிக்கிறாரு? 6வது முறை. அதையும் சொன்னாரு. இவர் 6 முறை தொடர்ந்து ஒரே தொகுதி ஜெயிக்கிறாரு. அவரை சொல்லிட்டு என்னை வந்து கடந்த 5 ஆண்டு காலம் அவ்வளவு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாரு. அள்ளி 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 கொடுத்துட்டாரு முதல்வர். என்கிட்ட காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியை அப்படியே ஒரு ஸ்டார் தொகுதியை ஆக்குறேன். இன்னைக்கு செய்யூர் சட்டமன்ற தொகுதியில நிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிச்சயமா ஒரே ஒரு வாக்கு 2 வாக்கு சொல்லிடுறேன். இங்கேயே நம்முடைய தொகுதியிலேயே அந்த எல்லையம்மன் கோவில் அந்த பகுதி தான் கொஞ்சம் சரியா இருக்கு, கனெக்டடா இருக்கு. அங்கேயே வீடு எடுத்து நான் நிச்சயமா உங்களோட தங்கி இருப்பேன். நம்பர் 1. 2வது ஜெயிச்சு உங்களை எல்லாரையும் அத்தனை கிராமங்களுக்கும் நன்றி சொல்ல வருவேன். நன்றி சொல்ல வரும்போது நீங்க கொடுக்குற அவ்வளவு மனுக்களையும் சரியா ப்ராப்பரா பதிவு பண்ணி அத்தனை மனுக்களையும் 5 ஆண்டுகள்ல படிப்படியா நிறைவேற்றி தருவேன். இன்னைக்கு எப்படி நான் எளிமையாகவும் சிம்பிளாகவும் இருக்கணும் அதே மாதிரி தான் நான் இருப்பேன். ஆனா அரசியல் வெறும் அதிகாரத்துக்கான போராட்டம் மட்டும் இல்லை, அது அன்பு பாசத்துக்கான போராட்டம் கூட தான் இல்லையா? நிச்சயமா அன்பால உங்களோட கலந்திருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு முறை சொல்லுங்கள், ஓங்கி சொல்லுங்கள். இந்த கடுமையான உச்சி வெயில கூட உள்ளம் குளிர்கிற வகையில வரவேற்பு தந்த உங்களுக்கு நன்றி. ஒரு முறை சொல்லுங்கள், ஓங்கி சொல்லுங்கள், எனக்கு கேட்க சொல்லுங்கள், எதிரணியின் காதுகளிலும் விட சொல்லுங்கள். நமது சின்னம், நமது சின்னம், மகளிர் உரிமை தொகை தந்த சின்னம், விடியல் பயணம் தந்த சின்னம், கலைஞர் கனவில்லம் தந்த சின்னம், இல்லம் தேடி கல்வி தந்த சின்னம், மக்களை தேடி மருத்துவம் தந்த சின்னம், தமிழ் புதல்வருடைய சின்னம், புதுமை பெண் திட்டத்தினுடைய சின்னம், நமது சின்னம், இல்லத்தரசி திட்டத்தின் மூலம் 8000 வழங்கவிருக்கிற சின்னம், ஏற்கனவே ஒரு மாசத்துக்கு முன்னாடி 5000 வழங்கிய சின்னம், 1000 தந்ததை 2000 உயர்த்தவிருக்கிற சின்னம், நமது சின்னம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய சின்னம், வியாபாரிகளின் சின்னம், உழைக்கும் விவசாயிகளின் சின்னம், மீனவர்களின் சின்னம், வெற்றியின் சின்னம். நான் சொல்றதுக்காக இல்ல, இன்னும் 3 நாளைக்கு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்காக சொல்ல கடைசியா சொல்லுங்க, நமது சின்னம், முதல் சின்னம்,